சாம்சங்கோட M56 இப்போ லான்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த M சீரிஸ் ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் என்னவோ வேற பிராண்டோட காம்படிட் பண்ணி, ஏன்னா அப்போ இருந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கே வேற லெவல் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கப்போ சாம்சங் J சீரிஸ்ன்ற சீரிஸை லான்ச் பண்ணி கொஞ்சம் இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பெரிய லெவலில் ஒர்த்து இருக்காது. அப்போ தான் வந்து இந்த M சீரிஸ் ஆரம்பிச்சு நம்ம இந்த மாதிரி நல்ல ஃபோன்லாம் லான்ச் பண்ணோம்னா மக்கள் வாங்குவாங்களே அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதில் பல விதமான சொதப்பல்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸினாஸ் ப்ராசஸரை போட்டே வந்து மேட்டரை முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா பல வருஷமாக எக்ஸினாஸ் ப்ராசஸர் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுவும் வந்து ஒரே ப்ராசஸரை பல ஃபோன்ஸில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவுமே பெரிய அளவு ஒருத்தருக்காது. நம்ம பல வீடியோவில் இதை வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட M56 அப்படின்ற ஃபோனை 28,000 ரூபா பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேற லெவல் ஃபோன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. சாம்சங் ஃபேன்ஸுமே எல்லாரும் வாங்கிடுவோம், அது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த M56 வாங்குறதுக்கு ஒர்த்து இருக்கா இல்லையா, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனோட சாம்சங் போட்டி போடுறாங்களா, நம்ம அந்த காசு கொடுக்குறோம்ல, அந்த கொடுக்குற காசுக்கு உண்மையில வேல்யூ ஃபார் த மணியாக இருக்கணும். அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் சரியில்லாத விஷயங்கள் இருக்குது. சரியில்லாத விஷயம் மட்டும் கிடையாது, நல்ல விஷயத்தையும் வந்து பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளே. இங்கே 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேயோட மேனுஃபேக்சர், இந்த டிஸ்பிளேயோட மேனுஃபேக்சர் சாம்சங் தான். நீங்கள் பல பிராண்டில் ஃபோன்ஸ் பார்த்தாலுமே அந்த இதோட மேனுஃபேக்சரே சாம்சங் அப்படின்றதுனால அவங்களோட இதுக்கு நல்லாவே மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட இது. நல்லாவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்னொன்று AMOLED டிஸ்பிளே எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்த பிளாக் எல்லாம் நல்லா டீப்பாக தெரியுன்றதுனால கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது AMOLED அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் 1200 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அதனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸும் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பெருசாக வராது. அதே நேரத்தில் தூக்கி போட்டால் உடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். பட் ப்ரொடெக்ஷனுக்காக அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு வேளை டெம்பர் கிளாஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு பெரிய லெவலில் ஸ்கிராச்சஸ் வந்து இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஃபோன்ஸில் எந்த ஃபோன்ஸ்லையுமே கேமராவில் பெருசாக குறை வைக்க மாட்டாங்க. அதை நான் உண்மையிலே பாராட்டியே ஆகணும். ஏன்னா மிச்ச பிராண்ட்ஸ் எல்லாமே கேமராவை சும்மா நார்மலாக விட்டுருவாங்க, என்ன பெரிய கேமரா அப்படின்ற மாதிரி. ஆனால் சாம்சங் வந்து இன்னொரு இதில் விடுவாங்க. அதை அடுத்து நான் சொல்கிறேன். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் ஒரு மெயின் சென்சரும், அது இல்லாமல் 8 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் சென்சரும், அது இல்லாமல் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது. இந்த OIS இருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதே நம்ம அப்படி எடுத்துட்டு அப்படியே பிடிச்சிட்டே இருக்க மாட்டோம்ல, எடுத்தோம்னா டக்குனு ஷேக் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல பிளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் OIS இருந்ததுன்னா அந்த பிளரிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது இல்லாமல் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கப்பையும் இந்த OIS வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை தாண்டி இது என்ன சென்சர் அப்படின்றத சாம்சங் வந்து மென்ஷன் பண்ணல. ஒருவேளை சோனி சென்சராக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய சென்சராக தான் இருக்கும். ஸோ சோனியாக இருந்தாலும் இன்னுமே பெட்டராக இருக்கும். முக்கியமாக அதில் 10 பீட்டில் HDR வீடியோஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றதும் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ கேமரா பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஓகே நல்ல ஒரு கேமரா செட்டப் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து சாம்சங்குடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது நம்ம உண்மையிலேயே பெரிய லெவலில் பாராட்டணும் சாம்சங் அப்படின்னா. கேமராவோட அதுக்கு மேலே சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர். One UI 7 வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. ஒரு சில ஃபோனுக்கு அப்டேட் கிடைக்குது. ஸோ இந்த One UI 7லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை குட்டி குட்டியான ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா அது வந்து ஜைஜாண்டிக்கா ரொம்ப பெருசாக அப்படி கொடுத்தாதான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு சின்ன சின்ன இடங்களில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. அது வந்து சாம்சங் அடிச்சிக்கவே முடியாது. அந்த One UI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைஸான யூஏன்னு சொல்லுவேன். முன்னாடி வந்து OnePlus வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சிஜன் OS பழைய OS இருக்கும் போது. பட் இப்போ மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஒரு ஃபீலிங் இல்லை. இப்போ வந்து இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை. அது மாதிரி இதுக்கு அடுத்ததாக முக்கியமான தேவை நமக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட். அப்டேட்னு பார்க்கும்போது இங்கே 6 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நம்ம ஃபோனை வந்து 2 வருஷம் 3 வருஷம் அதிகப்படியாக 4 வருஷம் யூஸ் பண்ணுவோம். 6 வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே சொல்ல போனால் வேற எந்த பிராண்டும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் அதிகபட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 இயர்ஸ் வரைக்கும் கூட கொடுக்குறாங்கன்னா 6 வருஷத்துக்கான அப்டேட் அப்படின்னும் போது அது சிறப்பான தரமான ஒரு சம்பவம் தான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செக்யூரிட்டி பேச்சஸும் அதில் வந்து கிடச்சிரும். ஸோ ஓவரால் இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே வேற லெவல் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக M சீரிஸில் இருக்கிற அந்த டிசைன்லேருந்து இங்கே ஒரு அப்டேட்டடான டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. 7.3 mm தான் இதோடைய அந்த திக்னஸ் வந்து இருக்குது. அது வந்து நல்ல ஒரு சின்ன திக்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பேட்டரி வந்து 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து ஓகே தான். டிசைன் வந்து ஏற்கனவே இருந்த ஜென்ரேஷன்லேருந்து நல்ல ஒரு அப்டேட். ஏன்னா பழைய ஃபோன்ஸ் எல்லாம் M சீரிஸில் உள்ளதை யூஸ் பண்ணும்போது பல்கியான ஒரு ஃபீல் இருக்கும். அதை வந்து இங்கே மாற்றி நல்ல ஒரு அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது NFC இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது, வைஃபை இருக்குது, 5G இருக்குது. இதெல்லாம் அவங்க குறை வைக்க மாட்டாங்க எப்பயுமே. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய குறை அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன இருக்குது அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா நிறைகள் எல்லாருமே அவங்க பிராண்டே சொல்லிடுவாங்க, இதுதான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்றது அவங்க பிராண்ட் சொல்லி முடிச்சுடுவாங்க. ஆனால் குறைகள் தான் யாரும் சொல்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். ஸோ குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மேஜராக நான் சொல்கிறது இதில் கொடுத்துருக்க ப்ராசஸரை சொல்லுவேன். இதில் எக்ஸினாஸோடைய 1480 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸரே கொஞ்சம் குறைச்சல் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 அப்படின்ற ப்ராசஸரை கம்பேர் பண்ணலாம். இந்த 7 Gen 3 ப்ராசஸர் வந்து இப்போதைக்கு விவோ T3 ப்ரோவில் வந்து இருக்குது. அந்த ஃபோனை இப்போதைக்கு நீங்கள் 18,000 வந்து வாங்கிக்க முடியும். ஒரு 18,000 ஃபோனில் இருக்கிற ப்ராசஸர், அந்த T3 ப்ரோவில் இருக்கிற ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 வந்து இதோட காம்படிட் பண்ணும்போது அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமிங்கில். கிராஃபிக்ஸ்னு வரும்போது சாம்சங்கோட எக்ஸினாஸ் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மியாக தான் வந்து இருக்கும். அதுவும் மிட் ரேஞ்சில் இருக்க ஃபோன்லாம் வந்து எக்ஸினாஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக பண்ணாது. இந்த ஃபோன்லையுமே அதே நிலமை தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்ஷிப்பான ஃபோன்ஸ் வாங்கும்பொழுது அங்கே வந்து கொடுக்குற காசை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாலும் அதில் என்ன கொடுக்க முடியும்? எக்ஸ்ட்ரா தங்கத்தை தான் ஆட் பண்ண முடியும். வச்சபடி அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே பெருசாக கொடுக்க முடியாதுன்றதுனால அங்கே உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் ஒரு S25 Ultra, S25, S25 ப்ளஸ்லாம் வாங்கினீங்கன்னா அது எக்ஸினாஸ் ப்ராசஸரோட இருந்தாலுமே உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் இது வித்தியாசம் வந்து நல்லா தெரியும். ஏன்னா ஒரு ஃபோன் நம்ம வாங்கும்போது ஒன்லி வந்து கேமராக்காக, டிஸ்பிளேக்காக, அதில் இருக்க டிசைனுக்காக மட்டுமே வாங்க போகிறது இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறது, கேமிங் பண்ணுறது. ஏன்னா 25,000 வரும்போது எல்லாருமே கேமிங் ஃபோனை தான் எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது கேமிங்கில். அதுவும் இல்லாமல் இது முக்கியமான எப்படி சொல்ல வரேன்னா இது இந்த கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்து கிடையாது. 28,000 பட்ஜெட்டில் போடுறாங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸரோ இல்லை வந்து மீடியாடெக்கோட ப்ராசஸரோ யூஸ் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ F6லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3ன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கிட்ட இருக்கும். அது பக்கத்துலலாம் இந்த ப்ராசஸர் நெருங்கவே முடியாது. நீங்கள் போக்கோ F6 வெறும் 22,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு டேட்டில். ஆனால் 28,000 ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் இந்த இதுக்கு ஒர்த்தே கிடையாது. அது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்காக பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுக்காமல் இருக்கிறதுல சாம்சங் வந்து ஆப்பிளுக்கு அடுத்தது இவங்க தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சார்ஜர் அப்படிங்கும்போது என்ன அது ஒரு பெரிய இதாகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 கொடுத்து ஃபோன் வாங்கும்போது தனியாக சார்ஜரை நீங்கள் 2,500 2,000 செலவு பண்ணி வாங்கணும். அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு. அப்போ அதை யார் கணக்கில் சேர்ப்பா? நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட் ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினில் ஒரு 7,000 ஃபோனு, 8,000 ஃபோன், 10,000 ஃபோனு அதில் சார்ஜர் எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் ஆப்பிள் பண்ணுறான்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இங்கே சார்ஜர் ரிமூவ் பண்ணி இப்போ வேறு ஃபோனு வச்சுருக்கவங்க இந்த ஃபோனுக்கு மாறுறாங்க. இல்லை ஃபஸ்ட் டைமாக புது ஃபோன் வாங்குறாங்க, இந்த ஃபோன் வாங்குறாங்கன்னா எங்கே சார்ஜருக்கு போவாங்க? அவங்களும் சார்ஜர் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தான். ஸோ அது வந்து எனக்கு ட்ராபேக்காக தான் வந்து இருக்குது இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது ஒரு 5000 mAh கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இது எனஃப் தான். ஆனால் 15,000 செக்மெண்ட்லேயே 6500 mAh பேட்டரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த Note 7ல் பிரச்சனை ஆனதுனால என்னமோ தெரியல, இப்போலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சார்ஜிங் ஸ்பீடே அவங்கள்ட்ட இப்போ ஹையஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடே 45 watts தான். அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 மேலே கொடுக்குறது யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்றது தெரியல. இன்னும் ஏன்னா Note 7ல் வாங்கின அடி அப்படி ஃப்ளைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஏர்போர்ட்லாம் நிறைய ஏர்போர்ட்டில் போட்டிருப்பாங்க Note 7 கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சாம்சங் இதுக்கு முன்னாடி பேட்டரி கூட உள்ளது கொடுக்காதான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. M சீரிஸ்லேயே 7000 mAh பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்குள்ள நிலமையில் 5000 mAhன்றது இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஒரு 5500 கூட ஓகே தான் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் மேஜராக நான் பார்க்குறது இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து கிடையாது. இந்த எக்ஸினாஸ் ப்ராசஸரும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ ஓவரால் இதை நான் எப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு காசும் பிரோஜனமாக இருக்கணும், கொடுக்குற ஒரு காசும் ஒர்த்தாக இருக்கணும். இப்போ 28,000 பட்ஜெட்டில் இந்த ஃபோன் ஒர்த்து இல்லை அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் ஒர்த்தாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு சூப்பர். 20,000 பட்ஜெட்டுக்கு என்னைக்கு இந்த ஃபோன் ஆஃபரில் கிடைக்குதோ அன்னைக்கு வாங்கிக்கோங்க தாராளமாக. அது வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய சாம்சங் ஃபேனாக இருக்கிறீங்க, எனக்கு எதாக இருந்தாலும் சரி ஈஸ்டார் பெஸ்ட், சாம்சங் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க, அது மாதிரி சாம்சங்கோட ஒன்னியோட ஃபேன்ஸு, கேமராவில் தான் போதுங்க, எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவுக்கு இருந்தால் போதுங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். அதே நேரத்தில் இந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு 1000 ஃபோன் இருக்குது இந்த பட்ஜெட்டில் சூப்பரான ஃபோனு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட தரவரிசைன்ற ஒரு வீடியோ போடுறோம். அதில் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத தெளிவாக எடுத்து 5, 4, 3, 2, 1 பிரிச்சே போடுறோம். அந்த வீடியோஸோடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா? இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.